ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தண்டர் ஸ்குவாட் கேமிங். இன்றைக்கி நம்ம பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க ஆரம்பிப்போம். சாப்டர் 1 டைட் ஸ்குவீஸ். இதில் வந்து இது ஹகியூகின்னு ஒரு பேர். இன்ட்ரோ நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது வந்து ரொம்ப நேரம் லேட் ஆகுது. அந்த இன்ட்ரோவில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் வரான், எலியட் லட்விக்னு ஒருத்தன் வந்தான். அவன் வந்து கதையாக சொன்னான், எனக்கு அதெல்லாம் புரியல. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சு, அதில் பாப்பின்னு ஒரு டால் இருக்குது. அந்த டால் வந்து பேசுமா ஹியூமன்ஸ் மாதிரி. அதுக்கு மேலே அங்கே ஹகியூகின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இங்கே வர்றவங்களெல்லாம் போட்டு தள்ளிச்சு. வர்றவங்கன்னு இல்லை, அது ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னால. இதில் ஒரு சாப்டர் 4 இருக்கும். நான் இப்போ தான் சாப்டர் 1 ஆடுறதுனால விடுங்க, அதை ஆடும்போது நான் பார்த்துக்கிறேன், அப்போ சொல்லிக்கிறேன். சரி, இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. அந்த கேம் இன்ட்ரோ தான் சொன்னேன். ஓகே, இது பார்த்தோமே, ஆரஞ்சு எல்லோ ரெட் க்ரீனா, அதான் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஒரு டேப் ரிகார்டு இருக்கும், தேஞ்சு போன டேப் ரிகார்டு. சரி, அதை போட்டாச்சு. இன்னும் வரல. ஓ ஐயோ, என்னாச்சு? சரி, நான் தான் எதை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே ஓடுதா? நானும் எதுவும் சவுண்டு கேட்குதுன்னு எங்கேயும் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பேக் பேக் மாதிரி, டோராவின் பயணங்கள். ஓகே, அந்த பேக் பேக் வச்சு ஏதாவது ஒரு பொருளை இழுக்க முடியுமா? புல் ட்ரிகர் டு ஃபயர்னு தான் போட்டிருக்கோம். இழுக்க முடியும், லாங் ப்ரெஸ் பண்ணால் இழுக்க முடியும். இப்படி தான் இழுக்கணும். ஆனால் இதை வந்து ஒர்க்கர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணால் செத்துருவாங்க. ஓகே, என்ன பண்ணுறது? ரீவயரிங் கூட யூஸ் பண்ணலாம். இது எங்கேயாவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த ரீவயரிங். பார்ப்போம். தேங்க்யூ, யூஸ் யுவர் கிராப் பேக். இது பேர் கிராப் பேக். ஓகே, வாங்க. சரி, இந்த இதுதான் இந்த கிராப் பேக் எடுத்துப்போம். நான் வரமாட்டேங்குது, எப்படி இருக்குது? இவ்வளோ நேரம் நான் இந்த கேரக்டர் கை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. உண்மையாகவே எனக்கு கை இருக்கான்னு தெரில, காட்டவே இல்லை. சும்மா ஸ்க்ரீனை மட்டும் காட்டி ஏமாத்துறாங்க. சரி வாங்க, அந்த கையை கொடுங்க. ஓகே, கதவை திறக்குறான். இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே ஊரை ஏமாத்துறாங்க. இது சாப்டர் 1 சாப்டர் 1 வந்துருச்சா? சாப்டர் 2 வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும். இதுலேயே நான் மொத்த சாப்டர் முடிச்சேன். சாப்டர் 1 தான் இருக்கிறதுல ஈஸிங்க. சாப்டர் 2 கொஞ்சம் பெருசு. சாப்டர் 3 அதை விட பெருசு. சாப்டர் 4 ரொம்ப. சாப்டர் 2 ஓகேவாக இருக்கும். எல்லாம் ஓகேன்னு இல்லை, கஷ்டம்தான். ஆனால் முடிச்சிடலாம். சாப்டர் 1 சின்ன பசங்க கூட முடிச்சிடலாம். சரி வாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறது? இங்கே ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இது என்னது? இது அந்த ரீவயரிங் அந்த டிவியில் காட்டினாங்க பார்த்தீங்களா? இது வச்சோன்னே ஏறிடுச்சு. சரி கேஸ், சரி. இப்போ இங்கே ஒரு பிபி வாயர்னு நான் ப்ளூ கலர் எங்கே அவன்? எனக்கு அது டவுட். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் ஆடுறேன். எல்லாம் இதில் நடக்கிற மாதிரி அப்படியே நான் காப்பி பண்ணிட்டே போகிறேன். இப்போ இதில் வந்து அந்த ஒரு கை வந்ததில்ல, அது அந்த பிபி இதோட தான் இருக்கும். இப்போ ரெட் கலர் ஹேண்ட் எடுப்போம். அது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், ரெட் கலர் ஹேண்ட் எடுப்போம் கேஸ். இருக்குது. சரி, இப்போ இது வந்து இதில் ஒன்று வச்சிட்டோன்னா இன்னும் 3 கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே ஒன்று பச்சை கண்ணுக்கு முன்னாடியே கிடச்சிச்சு. 1 நம்ம 2 வேணும். இப்போ ஒரு பொம்மை காட்டினாங்களே பாப்பி, அது வந்து இந்த சீசனில் வராது, அடுத்த சீசனில் வரும். சாப்டர் 2 கிடச்சிச்சு, இன்னும் 1. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், 1 மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. கண்ணு அந்த இருக்குது, பார்த்துட்டேன். மஞ்சள் கலர் எடுத்து மேலே ஏற முடியாது, அதனால இதை பிடிச்சிட்டு போகிறோம். என்ன நின்றுச்சு? ஓகே சரி, இப்போ வந்து நம்ம மேலே போய் 3 வைப்போம். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, எங்கே பாருங்கள், அவன் எட்டி பார்த்துட்டு போகிறான். அவ்வளோதான். அவன் தான் இப்போ ஏதோ ஒரு
இப்போ ஒன்று ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு கைஸ். சரி, இப்போ கீழே இறங்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே இறங்கியிருக்கோம். ஆமாம், அது ரெட் ஹேண்டை தான் கொண்டு வருது. இப்போ அது கீழே போட்டு மானாவாரியாக உடச்சிருச்சு. இந்த ரெட் ஹேண்டு மட்டும் இந்த ரெட் ஹேண்டை வச்சு ஒரு சம்பவம் நடக்கும். இனிமேல் போக போக பார்ப்பீங்க. சீசன் 1 இல்லை, அதுவும் போக போக. லோடிங் இன் ப்ராக்ரஸ். கதவே திறந்த வீடு. ஐயோ, வலிக்கிட்டே போயிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணோம்? இங்கேயும் ரீவயரிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவியில் காட்டுற மாதிரி தான். இதில் கனெக்ட் பண்ணிடணும். ஆனால் அங்கே அந்த கேபிள் இருக்குது, ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி பண்ணாலும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த டிவி படி அந்த ஒயர் அந்த கம்பியில் வச்சா தான் ஒர்க் ஆகும். என்ன பண்ணுறது? இந்த டோரை ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது வேணால் கூட்டிகிட்டு போகுது, நான் மூவே பண்ணல. சரி, போயிட்டே இருக்கும். சரி, ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்குது, எதுவுமே நடக்கலை. ரெட் கலரில் ஒரு சைரன் இருக்குது. இப்போ என்னடா சவுண்டு இது? பயம் பொறுத்துற மாதிரியே வைக்கிறானுங்க. ஓ, அது அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வருது. நம்ம பின்னாடி பார்த்தோன்னா தெரியும், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். திடீர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா. சரி, டர்னிங் போட்டாங்க. இந்த இடத்துல இந்த இடமும் ஞாபகம் இருக்குது கைஸ். முன்னாடி ஆட்டியிருக்கேன். இங்கே மேலே ஏறணும். ஏறி போய் மேலே ஒரு பசில்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பசில் மாதிரியே இருக்கு. செம ஈஸி. பார்ப்போமா? சரி, இப்போ இங்கே டிம்மிட்டுப்புன்னு அடிச்சிட்ருக்கு. இதை நம்ம எடுத்துகிட்டு இதை இழுத்து போடுங்க. இப்போ அதில் ஏறி போய் அந்த ரீவயரிங் தான் காட்டியிருப்பானுங்களே, அதில் படணும். அதேமாதிரி இதுலேயும் பண்ணலாம். நல்லா ஜிக்ஸாக்காக வந்துக்குவோங்க. வந்துட்டு இந்த சென்டர் கம்பியிலே போவாங்க. கரெக்டாக போகணும், இல்லைனா கீழே வந்துட்டால் மொத்தமாக முடிஞ்சிச்சு. அந்த இடத்துலேயே தொங்கிட்டு இருக்க வேண்டியதான். இதில் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் டைரெக்டாகவே கூட குதிச்சுக்கலாம். ஆனால் மூவ் பண்ண முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. அது அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆன் பண்ணுவோம். என்ன சவுண்டு! சரி, இப்போ ஏதோ பண்ணணுன்னு வாங்களே. ஐயோ, மறந்து போயிட்டேனே. இந்த லிவரை பிடிச்சிருக்கணும். இந்த ஒரு இது மட்டும்தான் நான் இவ்வளோ நல்லா ஆடுவேன். மற்ற கேம்லாம் அப்படிலாம் ஆட மாட்டேன் கைஸ். ஏன்னா இது ஒன்று தான் ஈஸியாக இருக்குது. சில கேம்லாம் இருக்குதுங்க. ஓகே, நான் இது என் ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், பார்க்குறவங்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை என்னையே பார்க்குது. இல்லை, இந்த பொம்மை பண்ணுறது என்னையே பார்க்குது. இதுதான் முறைச்சி பார்க்குது. இதுவும் அந்த பிபியோட வேலையை தான். வருது பொம்மை. எவ்வளோ நேரம்? சரி கைஸ், இது வேறு பண்ணிக்கிட்டே இருக்குது. மேக் அ ஃப்ரெண்ட். இப்பெல்லாம் பேரக்கூடாது. இது என் ஃப்ரெண்டா? இது பொம்மைலாம் என் ஃப்ரெண்டா? என்னங்க எல்லாத்தையும் கட் பண்ணுது. பொம்மை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மிஷினுக்கு முடிஞ்சதுன்னா நம்மக்கிட்ட வந்துடும். இன்னும் லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதான் சர்ஜரி தான் இனிமேல். ஓகே, சரி, முடிஞ்சா வருது. சரி, இப்போ இது எங்கே போகுது? இப்படிக்கா இன்னும் என்னையே பார்க்குது. ஏதாவது கல் கொடுங்கடா, அது கண்ணிலே போட்டுறேன். வருதுங்க. இது அப்படியே எடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல பொம்மையை வச்சா தான் வெளியே போக முடியும்னு வாங்க. அந்த இடத்துல போய் வைக்கணும். இந்த இடம்தான். இதை முடிச்சுட்டு எந்த இடத்துக்கு போய் விடுவானுங்கன்னு தெரில. இன்னும் இருண்ட பூமியாக இருக்குது. இதை தாண்டி போகலாமா? பிபி வாங்கிட்டா வாய் திறந்துக்கிட்டே வரான் காய்ஸ். இவனை தோக்கடிக்கணுன்னா எனக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிபி வாங்கி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே வரான். எனக்கு பயம் இல்லாத நடிச்சிட்ருக்கேன். என்னால் முடியாது. என்ன சவுண்டு போட்டுக்கிட்டு வரான் தெரியுமா? மாட்டினா அவ்வளோதான், கடிச்சு தின்றுவான். இது எங்கெங்கே போனது தெரில. வேகமாக போகிறதுனால தப்பான ரூட்டில் கூட போயிடுவான் சில டைம். அதனால் கரெக்டாக போகணும். வழுக்கிட்டே போக வேண்டியதான். ஓய், ஐயோ, இதுதான் அதை ஃப்ரெண்டில் போய் விட்ருவான். அதில் போகணுன்னு நினைப்போம், ஆனால் சைடில் ஒரு ரூட் இருக்கும். இதுமாதிரி ஏமாத்துறாங்க. ஐயோ, செம்ம சவுண்டு போட்டுக்கிட்டு வராங்க.
கேட்குதுன்னு நினைக்கிறேன் அந்த சவுண்ட்லாம். சரி இப்போ வேகமாக ஃப்ரெண்டில் போய் இது ஐயோ வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். ஐயோ ஐயோ வராண்டா டே என்னடா போட்டீங்க. ஐயோ வராடா வராடா வந்துட்டான்டா. ஓகே வேகமாக போயிட்டோம். ஓகே நம்மளால் முடியும். ஓகே இப்போ சறுக்கிக்கிட்டே போயிடும். வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அது பாக்ஸு வரமாட்டேங்குது. ஐயோ அடித்து உடைக்கிறான் அந்த டோரை. தொட்டா போதுமா? வந்துட்டான். கரெக்டாக திறக்க மாட்டான். சாவுடா, தலையில் அடித்து சாவுறான். ரத்தத்திலே சாவுடா நாயே. எவ்வளோதான். ஓகே சாப்டர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே சாப்டர் 2 உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் நெக்ஸ்ட் வீக் வருங்க. நெக்ஸ்ட்டு வீக்குன்னு வச்சுப்போம். இது என்றைக்கு வருதோ அப்படியே 1 வீக் கேல்குலேட் பண்ணிக்கோ. 1 வீக் அப்படிலாம் இல்லைங்க, எப்போ வேணால் போடுவேன். இந்த வீக்குள்ளேயே கூட போடுவேன், இல்லைனா 2 டேஸில் போடுவேன், 1 டேல. எனக்கே தெரியாது எப்போ போடுறேன்னு தோணுதோ போடுவேன். ஆனால் 1 வீக் தாண்டி போகுது, அதுக்குள்ளே போட்டுருவேன். அது மொத்த கேம் இல்லை, பார்ட் 1 மட்டும் தான் போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கேமாக இருக்குது. ஓகே கைஸ், கீழே போய்கிட்டே இருக்கோம். சரி இந்த கதவை திறப்போம். இதாங்க அந்த பாப்பி ஐயோ டிமிட்டு போயிடுக்குது. ஐயோ கண்ணை திறந்து என்கிட்ட ஏதோ பேசுதுங்க. சரி இது என்ன பேசுன்னு புரியல, நவரவும் முடியல. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. pappyplaytime.com முடிஞ்சா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை ஃப்ரம் தண்டர் ஸ்குவாட் கேமிங். ஸ்டோரி பை ஜாக் பெலன். அதுக்குமா சாப்டர் 2 வந்துடும் வேகமாகவே.